ஒரு காட்டுல மான், காகம், ஆமை மற்றும் மூஞ்சூர் எலி ஆகிய 4 நண்பர்கள் இணை பிரியாம வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க ஒவ்வொரு நாளுமே மதிய வேளையில ஒரு ஆலமரத்துக்கு அடியில சந்திச்சு பேசிக்குவாங்க. அப்படி ஒரு நாள் சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது மான் மட்டும் அந்த இடத்துக்கு வரவே இல்லை. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்த மற்ற நண்பர்கள் மானை காணாமன்னு காகம்கிட்ட சொல்லி மேலே பறந்து போய் பார்க்க சொன்னாங்க. காகமும் உயர பறந்து போய் எல்லா இடத்துலையும் தொலைவி பார்த்துச்சு. அப்போ தூரத்தில் ஒரு வலைக்குள்ள மான் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்துச்சு. ரொம்ப பதறி போயிருந்த காகம் தன் நண்பர்கள்கிட்ட வந்து சொல்லிச்சு, நண்பர்களே, நமது நண்பனான மான் இப்போது வலையில் சிக்கியுள்ளது. வாருங்கள் சென்று காப்பாற்றுவோம். 3 நண்பர்களும் இப்போது மானை காப்பாற்ற அதனிடம் சென்றனர். காகம் அந்த வேட்டைக்காரன் வருகிறானா என உயர பறந்து பார்த்தது. மூஞ்சூர் எலி தன் பல்லை பயன்படுத்தி அந்த வலையை கிழிச்சது. இப்போது மான் வெளியில் வந்தது. தன் நண்பர்கள் தன்னை காப்பாற்ற நினைச்சதை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியுற்றது மான். உடனே எல்லாரும் அந்த இடத்தை விட்டு கிளம்புனாங்க. அப்பன்னு பார்த்து அந்த வேட்டைக்காரன் அந்த இடத்துக்கு வந்தான். மான் துள்ளி குதித்து ஓடியது. காகமும் பறந்து சென்றது. மூஞ்சூர் எலியும் பொந்துக்குள் அடைந்து விட்டது. ஆனால் மெதுவாக சென்ற ஆமையோ வேட்டைக்காரன் கையில் மாட்டிக்கொண்டது. மான் போனா என்ன, நம்ம கிட்ட தான் இப்ப ஆமை இருக்கே, இதனை வச்சு சூப் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வேட்டைக்காரன் அந்த ஆமையை தன் முதுகுல ஏத்தி கொண்டு போனான். அதனை பார்த்த மற்ற 3 நண்பர்களும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்ப அவங்க 3 பேரும் ஒரு பிளான் போட ஆரம்பிச்சாங்க. மான் போய் அந்த வேட்டைக்காரன் கண்ணு முன்னாடி அங்கிட்டு தூங்குறாப்புல நடிச்சிச்சு. அதுக்கு மேல காகம் உட்காந்துச்சு. அதனை பார்த்த வேட்டைக்காரன், ஆஹா, என்ன அதிர்ஷ்டம்! ஒரு மான் தப்பி ஓடியது, இப்போது இன்னொரு மான் கண்முன்னே படுத்துள்ளதே. இதனை இன்றைக்கு வேட்டையாடலாம். வேட்டைக்காரன் தன் கையில் இருந்த ஆமையை கீழே வைத்துவிட்டு மான் இருந்த இடத்தை நோக்கி நகர்ந்து சென்றான். உடனே மூஞ்சூர் எலி ஆமையை கட்டியிருந்த கயிற்றை கடித்து அவிழ்த்தது. வேட்டைக்காரன் பக்கத்தில் வருவதை கண்ட காக்கா உயரே பறந்தது. அதை சைகையாக கருதிய மான் உடனே தப்பித்து ஓடியது. மூஞ்சூர் எலி பொந்துக்குள் மீண்டும் நுழைந்தது. ஆமையோ அருகில் இருந்த குளத்தில் குதித்தது. இப்போது 4 நண்பரும் தப்பித்து சென்று ஓரிடத்தில் கூடினர். ஆமை அவர்களுக்கு நன்றி சொல்லியது. அதற்கு மற்ற நண்பர்கள், நன்றி எல்லாம் கூறாதே, நாம் அனைவரும் நண்பர்கள். நமக்கு ஆபத்து ஏற்பட்டால் நாம் தான் முன்வர வேண்டும். இந்த 4 நண்பர்களும் நட்பை பாராட்டி ஒருவருக்கொருவர் உதவினர். அதுபோலவே நாமும் எல்லாருடனும் நட்புடன் பழக வேண்டும். உதவி வேண்டுபவர்களுக்கு தன்னலம் கருதாது உதவி செய்தல் வேண்டும்.